அன்புள்ளம் கொண்ட துளாராசினியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அமிர்தாஸ் ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. துளாராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத பலன்கள் பார்க்குறோம். நம்ம இப்போ பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி 30ஆம் தேதி வரை துளாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த துளாராசிகளுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இப்போ உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறுவார். சனி ஆட்சி வீடு 2 மகர கும்பம், உச்சம் துலாத்தில். அப்படி துலாத்தில் உச்சம் பெற சனி உங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்தில் குரு வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறார். துலாத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்ல பலன் தான் கொடுக்கும். 6ல் சனி போகிறது நல்லது தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ மார்ச் மாதம் 6ஆம் தேதி இருக்கு இல்லையா, இந்த பலன் சொல்கிறதுக்கு முன்னாலே பயிற்சி ஆகிடுச்சு. உங்களுக்கு 5லேருந்து சனி மாறி 6ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகிருக்காரு. அதே மாதிரி இப்போ சனி 7ஆம் இடத்து பார்வையாக உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். துலா ராசிக்கு 12ஆம் இடத்து பார்வையாக நேர் பார்வையாக பார்ப்பார். அப்போ குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். குரு வீட்டை பார்க்குறோம் இல்லையா, அதனால் சுப விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அந்த ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் முழுக்கும் மீன ராசியிலே சஞ்சாரம் பண்ணுவார். சனி, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள்லாம் மீன ராசியில் தான் இருக்கும் இந்த மாதம் முழுக்கும். சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன். இந்த ராசிநாதன் அங்கே இருக்கிறதுனால, சனி வீட்டில் இருக்கிறதுனால, மீண்டும் அந்த சனி நேர் பார்வையாக 7ஆம் இடத்து பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். இது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பார்வையை பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காலநிலை சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த துலா ராசி பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாபகம் வச்சிங்க. துலா ராசி பொறுத்த வரைக்கும் 2 தினங்கள் 10ஆம் தேதி 11ஆம் தேதி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 2 நாட்கள் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. துலா ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு 7ஆம் இடம் 8, 9ன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதி, அதாவது துலா ராசிக்கு 9ஆம் இடத்துல கன்னி வீட்டில் குரு வக்கரம் பெற்றிருக்காரு. பொதுவாக 9ஆம் இடத்துங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தை நம்மளுக்கு குரு இருக்கக்கூடாது. அப்படி குரு இருந்தாலும் குரு பார்வையாக இருக்கணும். குரு அதில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வக்கரம் பெற்ற குரு இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படின்னா, இந்த வக்கரம் நிவர்த்தி ஆகணும். துளாராசிக்கு அது இருந்தால் போதும். குரு வக்கரம் நிவர்த்தி ஆனாலே உங்களுக்கு அதிகப்படியான லாபகரமான ஒரு நல்ல வாழ்வுகள் கிடைக்கும். ஏன்னா குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதிகப்படியான, அதாவது எப்படி தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ அதிகப்படியான லாபங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு. அது 10ஆம் இடத்துல அப்புறம் குரு உச்சம் ஆவார். அப்பயும் 10ஆம் இடத்துல குரு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உச்சம் பெற்ற குரு வரதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் இருக்கும், காரியத்தடைகள் நீங்கும். அப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நாட்களே உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால, 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உடல் ரீதியாகவும் உங்களுக்கு ஏற்கனவே சில பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் வருகின்ற காலங்கள் படிப்படியாக மாற்றம் வந்துடும். ஏன்னா 5ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் பாக்கியத்தை சனி இருந்துச்சு. 5ங்கிறது பூர்வ புண்ணியம், பாக்கியஸ்தானம். இந்த குழந்தைகள் 5 இடம் இந்த குழந்தை பேருங்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இடம். அந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்போ கடந்த 2.5 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ வருகின்ற காலங்கள், இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சு இல்லையா, சனி 2 வருஷம் 6ஆம் இடத்துல இருக்கும். அப்போ வருகின்ற காலங்கள் இந்த 26, 26, 27 இந்த வருடத்துக்குள் இப்போ ஏற்கனவே திருமணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன்களை கொடுக்கும். நல்ல பலன்கள், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அந்த நேர காலங்கள் வரும். காரணம் 5ஆம் இடத்துலேருந்து மாறிடுச்சு. 5ங்கிறது புத்திரஸ்தானம், அதுலேருந்து சனி மாறிடுச்சு. அந்த மாற்றம் மார்ச் 6 மாறி போயிடுச்சு. இப்போ 2 வருஷம் அதில் சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ குரு பேச்சியாகி 9லேருந்து 10ல் பின்னையும் குரு நேர மீனத்தையே பார்ப்பார். அப்போ கண்டிஷனாக துளாராசினியர்களுக்கு ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவ இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 2 வருடம் சனி பயிற்சி அதில் இருக்கும். அந்த சனி 2 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கொடுப்பார். எப்படின்னா, இது வரைக்கும் இந்த தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு இல்லையா, இது கை மேலே பலன் கொடுக்கும். அதனால் கண்டிஷனாக இங்கே எதிர்பார்க்கலாம். புத்திரஸ்தானத்தில் சனி இருந்தால் கொஞ்சம் தாமதம் பண்ணும். அதுவும் எல்லாருக்கும் பண்ணியிருக்காது. சில பேருக்கு அந்த மாதிரி தாமதம் பண்ணும், சில பேருக்கு அது கை மேலே பலன் கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ பேச்சு ஆகிடுச்சு இல்லையா, இப்போ கண்டிஷனாக 80% பேருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நல்ல விதமாக நடக்கும். 2வது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அடுத்து உங்களுக்கு அதுவும் ஒரு சாதகமாக தான் இருக்கும்.
மீண்டும் இந்த துளாராசி பொறுத்த வரைக்கும் வருகின்ற காலங்கள், அதாவது சனி பயிற்சி ஆயிருக்கு இல்லையா, இந்த சனி பயிற்சினால துளாராசி எப்படி இருக்கும், முழுமையாக இந்த 2 வருஷம் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், இந்த துளாராசிக்கு ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கும், குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக, நம்ம ராசியில் உச்சம் பெற சனி தானே அவர் ஆளில் போனால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், வருங்காலங்களில் நம்மளுக்கு அது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நாம் சொன்னது இந்த மாத பலன்கள் மட்டும்தான், அதுவும் பொழுதான பலன் தான். துளாராசி பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி 11ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் சந்திராஷ்டமம், அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.